ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தௌஃபிக். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்தியாவிலேருந்து துபாயில் உங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் லேண்ட் பண்ணுற வரையும் நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ துபாய்க்கு வரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. துபாய்க்கு வரதுக்கான சில முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்களா, நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை நான் டிகிரி முடிக்கலை, நான் படிக்கலை, இருந்தாலும் நான் வந்து ஃபாரினுக்கு வரணும், நான் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும். லைக் ஒரு மெக்கானிக்காவோ, இல்லை கார் மெக்கானிக், பைக் மெக்கானிக், இல்லை ஒரு கார்பெண்டர், ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு வெல்டர், இந்த மாதிரி ஒரு தொழில் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்களும் வெளிநாட்டுக்கு வந்து தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். நார்மலாகவே ஃபாரின் வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நான் இப்போ தான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோவை நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தரேன். பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் தேவை யூஏக்கு வர்றது, அதுதான் விசா. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க யூஏக்குள்ளே வரதுக்கு இருக்க ஒரே விசா டூரிஸ்ட் விசா மட்டும்தான். ஆனால் அப்படி கிடையாது. யூஏக்குள்ளே வரத்துக்கு அதோட அதிகமான விசாக்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரீலான்சர் விசா இருக்குது, விசிட் விசா இருக்குது, டூரிஸ்ட் விசா இருக்குது, ஒர்க் பர்மிட் விசா இருக்குது, அது இல்லாமல் இன்வெஸ்டர் விசா இருக்குது, நிறைய விசாக்கள் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா விசாக்களையும் நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அந்த விசாக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ப்ராசஸிங் டைம் என்ன, காஸ்ட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாள் எடுத்துக்கும் ப்ராசஸிங்க்கு, மற்றபடி இதுக்கு தேவையான மொத்த விஷயங்களும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விசா வந்து ஃப்ரீலான்ஸ் விசான்னு ஒன்று. இந்த விசா யாருக்கெல்லாம் பொருந்துன்னா, செல்ஃப் எம்ப்ளாயராக இருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு யூடியூப் பிளாகராக இருப்பாங்க, இல்லை கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் விசா பொருந்தும். இல்லை இது நமக்கு கூட கண்டிப்பாக பொருந்துங்க. ஒருவேளை நம்ம வந்து ஊர்லேருந்து வரும்போதே இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு விசா எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து யார்கிட்ட வேணாலும் வேலை செய்யலாம். இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல வேலை பிடிக்கலனாலும் ஜஸ்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபில் நம்ம இது பண்ணலாம். ஆனால் இதுவே ஒரு ரெசிடென்ஸ் விசாவில் எங்களை மாதிரி ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் அந்த விசாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட பர்மிஷன் தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை விட்டு நான் கேன்சல் பண்ணி இந்த விசா கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நான் இன்னொரு ஜாபை தேடவே என்னால் முடியும். ஸோ வந்து இந்த ஃப்ரீலான்சர் ஒர்க் விசா வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஜாபை தேடி போகலாம். இதோடைய ப்ராசஸிங் என்ன அப்படின்னா 7லேருந்து 15 நாள் வரையும் இதுக்கான ப்ராசஸிங் டைமு. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்குக்கான ஒரு ப்ரூஃபும், பாஸ்போர்ட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டில் மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இதோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,500 திரம்ஸ்லேருந்து 20,000 திரம்ஸ் வரையும் இருக்கும். இதோடைய வேலிடிட்டி 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரையும் இருக்கும். இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் விசாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஏஜென்சி மூலயமாவோ, இல்லை துபாய் யூஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஜோன் மூலயமாவோ, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா நம்ம வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் விசாவை எடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்வெஸ்டர் விசா. இது நார்மலாக நம்மள மாரி ஆளுக்கு செட் ஆகாது. பட் ஸ்டில் இது ஒரு ஆப்ஷன் தான் யூஏக்குள்ளே வரதுக்கு. ஸோ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நார்மலாக யாருக்கு பொருந்தும்னா, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோ பொருந்தும். இதோடைய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, மினிமம் வந்து 2 மில்லியன் திரஹம்ஸை வந்து துபாய்க்குள்ளேயோ இல்லை யூஏக்குள்ளேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த இன்வெஸ்டர் விசா கிடைக்கும். இது நார்மலாக வந்து 5 வருஷம் வேலிடிட்டி, 10 வருஷம் வேலிடிட்டியில் இருக்குது. ஸோ ஸ்டில் இது ஒரு ஆப்ஷன். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க துபாய்க்குள்ளே என்ட்ராங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருந்தும். நம்ம இதில் அடுத்து பார்க்க போகிற விசா கேட்டகரி ஜாப் சீக்கர் விசா. இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூஏ வந்து இதோடைய கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு. பேச்சுலர் டிகிரியோ இல்லை கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூஏ கவர்மெண்ட்டால் ரெகனைஸ் பண்ணப்பட்ட டாப் 500 யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும். இதோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் பேச்சுலர் டிகிரியோ இல்லை கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் காப்பி ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும். இது எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூஏஇ ட்ராவல் ஏஜென்சியோ இல்லைனா ஐசிபி போர்ட்டல் மூலயமாவோ இல்லை கவர்மெண்ட் போர்ட்டல் மூலயமாவோ இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எவ்வளோ நாள் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, மினிமம் 2 to 7 டேஸ்க்குள்ளேயே இந்த விசா ப்ராசஸ் முடிஞ்சிடும். இது எல்லாருக்கும் பொருந்துமான்றது என் டவுட்டு தான். பட் யாராவது இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கீங்க, ஃபாரின் ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த விசாவை சூஸ் பண்ணி லீகலாக யூஏக்குள்ளே நீங்கள் உங்கள் ஜாபை சர்ச் பண்ணலாம். இதோட வேலிடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் இருக்குது, 120 டேஸ் இருக்குது, 60 டேஸ் இருக்குது.
நம்ம அடுத்து பார்க்க போகிற விசாவுடைய கேட்டகரி விசிட் விசா. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க டூரிஸ்ட் விசாவும் விசிட் விசாவும் ஒன்று தான். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா டூரிஸ்ட் விசாவை இந்தியாவிலேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ரிலேஷனோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ யூஏக்குள்ளே லீகலாக ஒர்க் பர்மிட்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த விசாவை அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த விசாவுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் தேவைப்படும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடைய எமிரேட்ஸ் ஐடி, அது இல்லாமல் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது இல்லாமல் அவங்களுடைய அகாமடேஷனுக்கான 1 year கான்ட்ராக்ட், இபி பில்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பான்சர், அதாவது இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் யூஏ ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களே டைரெக்டாக கவர்மெண்ட் போர்ட்டல் மூலியமாவோ இல்லை ஏஜென்சி மூலியமாவோ அப்ளை பண்ணி இந்த விசிட் விசா வாங்கலாம். இதோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 30 நாள்லேருந்து 60 நாள் வரையும் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விசா டூரிஸ்ட் விசா. நானும் இதே டூரிஸ்ட் விசாவில் தான் துபாய்க்கு வந்தேன். கிட்டத்தட்ட 3 விசா கழிச்சு தான் எனக்கான ஜாபை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விசாவில் நீங்கள் டூரிஸ்டாக இங்கே வந்து சுற்றி பார்க்க தான் முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா ரூல் படி டூரிஸ்ட் விசாவில் ஜாப் சர்ச் பண்ணுறது தப்பு. இதோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும், மினிமம் வேலிடிட்டி 6 months இருக்கணும், பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ இருக்கணும், அது இல்லாமல் ஹோட்டல் புக்கிங், ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட், அது இல்லாமல் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் 3000 dirhams மினிமம் இருக்கணும். இல்லை 3000 dirhams உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக டூரிஸ்ட் விசா ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தேவையான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கொடுங்க. எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் கரெக்டான முறையில் அப்ளை பண்ணி டூரிஸ்ட் விசா வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 6 விசா தான் யூஏக்குள்ளே வரதுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் இந்த 6 விசாவில் உங்களுக்கு எது பொருத்தமானதோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா விசாவும் பொருந்தாது. ஸோ உங்களுக்கான விசா ஆப்ஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. கரெக்டாக